சார்பாக நாளை நடைபெறக்கூடிய அந்த மறியல் போராட்டத்தை ஒட்டி இன்றைக்கு 4 அமைச்சர்கள் தலைமையில் கொண்ட குழுவின் அடிப்படையில் இன்றைக்கு ஜேக்டோ ஜேஎன்ஐ ஒருங்கிணைப்பாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களது கோரிக்கைகளுடைய நியாயத்தை முழுமையாக அமைச்சர்கள் குழுவினிலே எங்களை முன்மொழிந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக கேட்டறிந்த அமைச்சர் குழு என்பது முதலமைச்சரிடம் எங்களது கருத்துக்களை எங்களுடைய கோரிக்கைகளுடைய நியாயத்தை முழுமையாக சொல்லி அந்த முடிவுகளை இன்று மாலைக்குள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அறிவிப்பு வந்தவுடன் எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எங்களது முடிவை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இல்லை என்றால் நாங்கள் திட்டமிட்டபடி அந்த போராட்டத்தை கொண்டு செல்வதிலே நாங்கள் முடிவோடு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் முடிவு என்பது அமைச்சர்களுடைய முதலமைச்சரை சந்தித்த பிறகு வரக்கூடிய முடிவுகளை பொறுத்து எங்களுடைய நாளை நிறைவேறக்கூடிய மறியல் போராட்டத்தின் முடிவுகளை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகள். முதன்மையாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதேபோல் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய மிக பிரதானமான கோரிக்கையான சரண் விடுப்பு தொகையை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அரசு துறைகளில் இன்றைக்கி எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையில் இன்றைக்கு பணி நியமனம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஊழியர்களை முறையான காலமுறை ஊதியத்திலே அமல்படுத்த வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலர்கள், PPP COE ஊழியர்கள், பல்வேறு ஊழியர்கள் இன்றைக்கு தொகுப்பூதியத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை முறையான காலமுறை ஊதியத்திலே வரைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த ஊதிய முரண்பாடுகள், பதவி உயர்வில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகள், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசு துறையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியாளர்கள் என்பது இன்றைக்கு இருக்கின்றது. அரசாங்கமே இன்றைக்கி படித்த இளைஞர்கள் 64 லட்சம் பேர் இன்றைக்கு வேலைவாய்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவித்திருக்கின்றது. ஆகவே அந்த படித்த இளைஞர்களுக்கு காலியாக உள்ள அரசு காலியிடங்களில் பணி நியமனங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சாலை பணியாளர்களுடைய 41 மாத ஊதியம் என்பதும், அதேபோல் 2002 முதல் 2005 வரைக்குமான அந்த தொகுப்பூதிய காலத்தை வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட அந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுக்கு பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். 3 மணி நேரம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களுடைய முழுமையான உத்தரவாதமான கோரிக்கை என்பது பழைய ஓய்வூதிய திட்டம். அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதியம், புதிய பென்ஷன் திட்டம், கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம், அஷ்யூர்டு பென்ஷன் எல்லாமே அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எதிரான குழு என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்.